நம்ம வீட்டிலலாம் என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க, தெரியாதவங்ககிட்ட பார்த்து பழகுடா, தெரியாதவங்ககிட்ட வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காத, தெரியாதவங்க உன்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏமாந்தது எத்தனை பேர்கிட்ட, நம்மளை ஏமாத்துறது யாரெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதில் அதிகமான பேர் வந்து தெரிஞ்சவங்க, நண்பர்களாக தான் இருக்கும், உறவினராக தான் இருக்கும் அதில். ஆனால் வந்து நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்து ரொம்ப கவனமாக இருப்போம். ஆனால் நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் இவன் வந்து நம்ம வந்து சொந்தக்காரன் தானே, இவன் வந்து நம்ம நண்பன் தானே, இவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு ஈஸியாக வந்து அவங்கக்கிட்ட வந்து பழகுவோம். அதுதான் நம்ம வந்து முட்டாள்தனமாக அப்படின்னு தெரியல. இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா வந்து, தெரியாதவன் நம்மளை வந்து ஏமாத்துறது ரொம்ப நாள் ஆகும். ஆனால் தெரிஞ்சவன் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவான். நம்மளை பற்றி உள்ள எல்லா விஷயங்களும் அவனுக்கு ஈஸியாக தெரிகிறதுனால, தெரிஞ்சவங்க கிட்ட தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்கள்ட்டையும் உறவுகள்ட்டையும் கவனமாக இருங்க.